தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுதலை செய்ய வலியுறுத்தி மீனவர்களின் உறவினர்கள் தங்கச்சி மடத்தில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், மீனவர்கள் எப்பொழுது மீன்பிடிக்க கடலுக்கு சென்றார்கள்? எந்த எல்லையை அவர்கள் தாண்டி இருப்பதாக சொல்லப்படுகிறது? தற்பொழுது அவர்கள் எங்கு இருக்கிறார்கள்? வழக்கு இலங்கையில் எந்த நிலையில் இருக்கின்றது? இங்கு உறவினர்கள் போராடி வருகிறார்களே, அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது? குற்றச்சாட்டுகள் என்னவாக இருக்கின்றது? சொல்லுங்க. வணக்கம் மோகன். அதாவது ராமேஸ்வரம் மற்றும் பாமன் பகுதியிலிருந்து நேற்று மீன்பிடி அனுமதி டோக்கன் பெற்றுக்கொண்டு கடலுக்கு மீன் பிடிக்கிறாங்க. வழக்கம் போல கச்சத்தீவு நெடுந்தீவு அருகே மீன் பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடிப்பதாக ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒரு விசைப்படகையும் அதிலிருந்து 5 மீனவர்களையும், அதே போல பாம்பன் நாட்டுப்படகை சேர்ந்த ஒரு நாட்டுப்படகையும் அதிலிருந்து 9 மீனவர்களையும் கைது செய்து மன்னார் மற்றும் பத்தளம் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று தற்போது நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்களை ராமேஸ்வரம் மீனவர்கள் மட்டும் வரும் 7ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் வைக்க இலங்கை மன்னார் நீதிமன்றம் உத்தரவிட்டு இலங்கை யாழ்ப்பாணம் நீதிமன்ற உத்தரவு எடுத்து மன்னார் சிறை அடைக்க இருக்காங்க. இந்த சூழல்ல பாம்பன் பகுதியை சேர்ந்த, அதாவது பாம்பன் பகுதியை சேர்ந்த 9 மீனவர்கள் கைது செய்யப்பட்டதை கண்டித்து தங்கச்சி பாம்பன் நாட்டுப்படகு மீனவர் சேர்ந்த உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானவர் ராமேஸ்வரம் மற்றும் மதுரை தேசிய நெடுஞ்சாலையான தங்கச்சி மடம் பகுதியில சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. அதாவது 1 மணி நேரத்திற்கு மேலாக மீனவர்கள் மற்றும் மீனவர் உறவினர்கள் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த நிலையில இந்த மறியல் காரணமாக ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில 1 மணி நேரத்துக்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அங்கு விரைந்து வந்த மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வட்டாட்சியர் அவர்கள் நீண்ட நேரமாக மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அவர்கள் மீனவர்களையும் படகையும் வழக்கு பதிவின்றி உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். அப்படி விடுதலை செய்தால் மட்டுமே நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிடப் போவதாக அறிவித்திருந்த நிலையில அதிகாரிகள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து இந்த மறியலை மட்டும் கைவிட்டு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாங்க. காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வரும்போது கூட அதிகாரிகளுக்கு தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து ஒரு 1 மணி நேரத்துக்கு மேலாக மீண்டும் சாலையோரத்தில் அமைந்திருந்து தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து வந்த நிலையில அதிகாரிகள் பேச்சுவார்த்தையை தொடர்ந்து அவர்களை கைவிட்டு சொன்னால் அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், அதாவது தொடர்ச்சியாக கடந்த 14 வருடங்களாகவே மீனவர்களை சிறைப்பிடிப்பது, அவர்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்துவது, அவர்களை கைது செய்து சிறையில் எடுப்பது போன்ற தொடர் நடவடிக்கைகள் இலங்கை கடற்படை ஈடுபட்டு வராங்க. இதற்கு மத்திய மாநிலத்தில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீனவர்கள் எந்த பிரச்சனையும் இன்றி மீன்பிடிக்க வழிவகை செய்யும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி தற்போது இந்த போராட்டத்தை கைவிடப்படுவதாகவும், மீண்டும் அது இன்று அல்லது நாளைக்குள் மீனவர்கள் பாம்பன் பகுதி மீனவர்களை விடுதலை செய்யாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டத்தில் இறங்க போவதாக மீனவர்கள் குடும்பத்தினர் மற்றும் மீனவர்கள் தெரிவித்து வராங்க. மகன், விவரங்களை காட்சிகளை வழங்கியதற்காக நன்றி ராஜ்குமார். நல்லா